தமிழர்கள் பூர்வீகமாக வடக்கு கிழக்கில் வாழ்ந்தார்கள் என்கின்ற வரலாற்றை சிதைக்கும் வகையில் தென்னிலங்கை திட்டமிட்டு பல விடயங்களை அரங்கேற்றி வருகிறது. எமது ஒற்றுமையின்மை காரணமாக எமது மக்களையும் மண்ணையும் நாங்கள் இழந்துவிடக் கூடாது என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்துள்ளார். நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. வெலிக்கடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்ட டெலோ கட்சியின் தலைவர் தங்கதுரை, தளபதி குட்டிமணி, முன்னாள் போராளி ஜெகன் உட்பட 53 தமிழ் அரசியல் கைதிகளின் 41வது நினைவேந்தல் நிகழ்வு மன்னாரில் உள்ள டெலோ கட்சியின் அலுவலகத்தில் இடம்பெற்ற போதே அவர் இதனை தெரிவித்தார். கடல் வளம் அபகரிக்கப்படுகிறது, எங்களுடைய மண் அபகரிக்கப்படுகிறது. நாங்கள் ஒரு காலத்திலே எங்களுடைய தமிழர்கள் பூர்வீகமாக வடகிழக்கிலே வாழ்ந்தார்கள் என்ற வரலாற்றை சிதைக்கின்ற வகையிலே இன்றைக்கு தென்னிலங்கை திட்டமிட்டு பல விடயங்களை செய்து வருகிறது. நாங்கள் ஒற்றுமையாக இல்லை என்று சொன்னால் எங்களுடைய மக்களை நாங்கள் காப்பாற்ற முடியாது. தென்னிலங்கையில் இருப்பவர்கள் இங்கே ஆட்சி நடத்தக்கூடிய அல்லது அவர்களுடைய செயற்பாட்டை மிக திறமையாக செய்யக்கூடிய வாய்ப்பை எங்களுடைய ஒற்றுமை இன்மையால் நாங்கள் காவு கொடுக்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே நாங்கள் இருந்து விடுவோம். நான் பெருசு நீ பெருசு என்று இல்லாமல் ஒரு அடியிலே சேர்ந்து எங்களுடைய மக்கள் விரும்புகின்ற அந்த ஒற்றுமையை பேணி எங்களுடைய மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற, எங்களுடைய மண்ணுக்காக குரல் கொடுக்கின்ற, எங்களுடைய மண்ணை மீட்டெடுக்கின்ற அந்த ஆரிய செயல்பாட்டை செய்வதற்கான ஒரு வேண்டுகோளாக இந்த தினத்திலே நான் ஏனைய கட்சிகளிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன். தயவு செய்து என்னுடைய மக்களுடைய இழப்பை, மண்ணின் இழப்பை எங்களுடைய ஒற்றுமையிடம் காரணமாக நாங்கள் குறைத்துவிடக் கூடாது என்ற அந்த ரீதியிலே நாங்கள் ஒன்றிணைய வேண்டும்.